என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, என்னோட அருமை நண்பர் அன்பு சகோதரர் திரு மதன் அவருடைய திருமணமும் அண்ட் அவங்க குலதெய்வ கோயில் இது காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் காஞ்சிபுரத்தை போயிட்டு எங்களோட அனுபவங்கள் அண்ட் நாங்கள் போன இடங்கள் தான் இந்த வீட்டில் ஃபுல்லாக கட்டப்போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக பார்த்தா ஒரு ட்ராவல் விளாக் தான். இந்த ட்ராவல் விளாகில் வந்து நான் சொன்ன மாதிரி அவரோட திருமணம் அண்ட் காஞ்சி காமாட்சி, அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில், இந்த கோயிலாக போயிருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தம்பி சகோதரருடைய திருமணத்தை பார்க்கலாம் வாங்க. Full Mustang, okay, wow. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுடைய மெயின் கேட்டில் வேறு கேட்டது. ஸோ நாங்கள் இந்த இடத்துக்கு போனது பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய மனைவி அண்ட் என்னுடைய அக்கா கோட்டீஸ்வரி அண்ட் மாமா தினகரன், அவங்க பசங்க அண்ட் அன்பு சகோதரர், என்னோட ப்ரோ நண்பர் சகோதரர் அண்ணன் எல்லாம் சொல்லலாம், தியாகு அண்ணா அண்ட் அவங்களுடைய மிஸ்ஸஸ் சகோதரி பிரியா, நாங்களாம் ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ எப்படி சொல்கிறதுனா எல்லாமே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது வெறும் மேரேஜ் மட்டும் தான். பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து அந்த திருமண தலங்களை பார்க்க முடிஞ்சு. அம்மன் கோயில் வந்து சரியான ஒரு தரிசனம். காஞ்சிபுரம்ல காஞ்சி காமாட்சி ரொம்ப ஃபேமஸ். அந்த டைமில் வந்து நாங்கள் கோயிலில் போகும்போது டவுட் இருந்து, பட் நாங்கள் போன டைம் பயங்கரமான டைம், சூப்பராக உள்ளே போய் சாமி பார்த்துட்டோம். ஸோ சாமி பார்த்து நல்லா முடிஞ்சிச்சு. உள்ளே வந்து செல்ஃபோன்ஸ் கேமராஸ் அலோடு இல்லை. ஸோ ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியாது. ஸோ வெளியே வந்து கடையில் மட்டும் ஃபோட்டோ எடுத்தோம். நல்ல தரிசனங்க. நாங்கள் போன டைம் பக்கா டைம் எங்கள் டைம் ஒன்றுமோ சூப்பரான தரிசனம். கோயில் வந்து பழைய காலத்து கோயில் விதமாக வந்து கோபுரங்கள் விஷயங்கள்லாம் ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்து. எப்படி சொல்லுறதுனா, நாங்கள் அந்த விஷயத்துக்கு போகலன்னா மிஸ் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி ஃபீல் இருந்து. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணினோம். அது பக்கத்துலேயே வந்து ஒரு முருகன் கோயிலும் இருக்கும். ஸோ அதுவும் போயிருந்தோம். நீங்கள் பார்க்குற இடம் வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் கோபுரம். எப்படி பாருங்க, என்னமா வேலைப்பாடு பாருங்க. இப்போல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம், பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது. பட் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கோயிலும் சுத்தமாக நீட்டாக வச்சுருந்தாங்க. கோயில் குளத்தில் பெரிய பெரிய மீன்லாம் இருந்ததுங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்துலேயே முருகன் கோயில் போகணும் பிளான் பண்ணோம். ஸோ முருகன் கோயிலும் போயிருந்தோம். சேம் டைம் வந்து சரியான வெயில் வேறு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் சில விஷயங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து காஞ்சிபுரம் அம்மன் கோயிலுடைய அனதர் கேட். இது மெயின் கேட்டில் இருக்குது. மெயின் கேட் வேறு சைடில் இருக்குது. ஸோ நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டு வேறு சைட்லாம் போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் போனோம்னா பார்த்தீங்கன்னா முருகன் கோயில். இந்த முருகன் கோயிலும் காஞ்சிபுரம் கோயில், அந்த கோயில் பக்கத்தில் தான் சொல்லலாம் இருக்குது. இந்த கோயில் தான் வந்து முருகன் கோயில். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், குமரக்கோட்டம். ஸோ அங்கே தான் போயிருந்தோம். அந்த கோயில் வந்து சூப்பராக, அந்த முருகன் கோயிலே திருத்தணி முருகன் போயிருக்கலாம். அப்புறம் வந்து பழனி, இந்த மாதிரி நிறைய கோயில் போயிருந்தாலும் இந்த கோயிலும் நல்ல ஃபீலாக இருந்தது. மழை இல்லை, குன்றுக்கெல்லாம் குமரன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே குன்று இல்லை. ஆனாலும் இடமும் இதுவும் நல்லா இருந்தது. அன்றைக்கி முகூர்த்தனால நிறைய திருமணங்கள் நடந்தது. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு வேளை நாங்கள் எங்களுடைய மதனோட வெட்டிங் போல் மிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த கோயிலுக்கு போகிற இந்த சீக்வன்ஸை மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் இந்த வீடியோ சொன்ன வீடியோ பண்ணியிருந்தேன். நேரம் போதுமான இல்லைனால நிறைய கோயிலை சுற்றி பார்க்க முடியல. பக்கத்துலேயே வந்து சிவன் கோயில், பெரிய பெரிய ஆலயங்கள் அதெல்லாம் சுற்றி பார்க்க முடியல. இங்கே வாங்கி எங்கள் கேங்கை பொறுத்தவரைக்கும் நாங்கள் போன கேங்கில் வந்து முருக பக்தர்கள் ஜாஸ்தி, நான் உட்பட. ஸோ எல்லாரும் வந்து முருகன் கோயிலுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் தான் இருந்தோம். ஸோ அம்மன் காஞ்சி அம்மனை பார்த்தாச்சு, காஞ்சி காமாட்சியை பார்த்தாச்சு, பக்கத்தில் குமரக்கோட்டம் முருகன் கோயில் பார்க்கலாம் இருக்கோம். ஸோ அந்த தரிசனம் சூப்பராக முடிஞ்சுது. இங்கேயும் நல்ல அழகான மண்டபங்கள், தூண்கள், அந்த சிற்பங்கள்லாம் பார்க்க ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாகவும், எப்படி சொல்லணும்னா நல்ல ஃபீல். இந்த மாதிரி ஃபீல்லாம் அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு வைபான பிளேஸ் போனால் அந்த ஃபீல் உருவானக்கு அந்த சொல்லுவாங்களே, அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி வைப் இந்த கோயில், இந்த ஏரியாவே அந்த மாதிரி வந்து காஞ்சிபுரம் நல்ல வைப் போட்டுது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு பெரிய கேங்காக போயிருந்தோம். போயிட்டு ஒரு சில இடத்துலாம் கோயிலில் உள்ள வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. ஸோ ஃபைனலாக 2 கோயில் போயாச்சு அண்ட் மேரேஜும் சந்திச்சாச்சு. இப்போ மணமக்களை வாழ்த்துட்டு சூப்பராக வருவோம், போயிட்டு ஃபேமிலியாக வந்துட்டோம். ஸோ இவங்க தான் என்னோட ஃபேமிலி. இதுதான் என்டையர் டீம் நாங்கள் போனது. ஸோ இந்த இடம் தான் காஞ்சிபுரம் அம்மன் கோயில் எடுத்த ஃபோட்டோ. காஞ்சிபுரம் அம்மன் கோயிலே ஒரு இடத்துல இருந்தது. ஸோ அழகாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ எங்களோட செல்ஃபி ஃபோட்டோ இது. செல்ஃபி முடிச்சுட்டு ஒரு ஃபேமிலியாக இருந்த ஃபோட்டோ எடுத்தோம். இது தேகண்ணா ஃபேமிலி. தேகண்ணா அவங்க பையன் அண்ட் அவங்க மனைவி சகோதரி பிரியா அண்ட் இது அக்கா ஃபேமிலி, கோட்டி அக்கா, தினமாமா, பாப்பா, அவங்க பசங்க 2 பேர் அண்ட் நானும் என் மனைவி கடைசியாக. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ அண்ட் இன்னொரு ட்ராவலில் உங்களுக்கு சந்திக்கிறேங்க. மீண்டும் இன்னொரு ஏதாச்சும் ஒரு சூப்பரான பிளேஸ் போனால் அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோ இன்னொரு திறந்து சந்திக்கிறாங்க. டேக் கேர், பாய்.